வணக்கம் அன்பு நண்பர்களே. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஈரோடு மாவட்டம் நம்பியூர் வட்டம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் எப்படி மனு விசாரணை செய்கிறார்கள்? மேலும் அந்த மனுவை எப்படி விசாரிக்காம விட்டுர்றாங்க? அது எப்படி நடக்குங்கிறத நம்ம சொல்லப் போறோம். அதாவது நம்ம வந்து பட்டா விஷயமா எடுத்துக்கலாம்னா, மனு குடுக்குறோம். தாசில்தார், வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு இந்த மாரி இருக்கு. மாத்துறங்க இது மாரின்னா மனு குடுத்தோம்னா, அவங்க எடுத்து எடுத்து இது பண்ணி குடுத்துருவாங்க. ஆனா எந்த விசாரணையும் அவங்க பண்றதில்ல. எதுவுமே செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கு. சரி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து சார் ஆட்சியர், மாவட்ட பதிவாளர், மாவட்ட ஆட்சியருக்கு நம்ம மனு குடுத்தோம்னா, அவங்க வந்து துரிதமா இது என்ன மாவட்ட ஆட்சியர், கோட்டாட்சியர் அவங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு, ஒண்ணு அவங்க வந்து கன்சல்ட் செய்து உடனடியாக மாவட்ட சாரி மாநி அ வட்டாட்சியருக்கு அவங்க உத்தரவு, ஆணைகள் குடுக்குறாங்க. இது மாரி உடனே கலாய்வு செய்து விசாரணை செய்யுங்க அப்படின்னு அவங்க உடனடியா அ அவங்களுக்கு ஆணை குடுக்குறாங்க. ஆனா அந்த ஆணைகளையுமே, உத்தரவுகளையுமே நம்பியூர் வட்டாட்சியர் நம்பியூர் வட்டாட்சியர் ம அவங்க மதிக்கிறதில்ல, ஏத்துக்கிறதில்ல. இந்த மாரி அவங்க 2 வாரத்துல, 1 மாசத்துல அறிக்கை குடுங்கன்னா, அந்த எந்த விஷயமுமே அவங்க வந்து கொள்வதில்லை. அது மெயினு. இதுதான் மாவட்ட ஆட்சியர், சார் ஆட்சியர் இவங்களுடைய ஆணைகளுக்கே கீழ்ப்படியாத, உத்தரவு மதிக்காத நம்பியூர் வட்டாட்சியர் அதிகாரிகள் சாதாரண பொதுமக்களின் மனுக்கள எப்படி பரிசீலனை செய்து எடுத்து விசாரணை செய்வாங்கன்னு மக்கள் பார்த்துக்கங்க. இந்த மாதிரி தான் நம்பியூர் வட்டாட்சியர் அலுவலகத்துல நடந்துட்டு இருக்கு. அது என்ன மாதிரியான இப்ப உதாரணம் சொல்றேன். பட்டாவுல வந்து பெயர் சேர்த்தல். அதுல வந்து எவ்வித விசாரணையையும் அவங்க எடுத்துக்கிறது இல்ல. கோப்புகளை சரிபார்க்காமல், வாரிசு சான்றிதழை சரிபார்க்காமல் அவங்களே இணைச்சிடுறாங்க. நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணாலும் இவங்க விசாரணை செய்து அதுல நம்ம பேரை கொண்டுருவாங்க. ஆனா இதுல வந்து எந்த விதமான விசாரணை செய்யாம, எந்தவுடைய சரிபார்க்காமல் பட்டாவுல பெயரை சேர்க்கிறாங்க. அதே மாரி பட்டாவுல பெயர் நீக்குதல். அதுவுமே வந்து எந்தவித விசாரணையும், அ வாரிசு அடிப்படையில் இல்லாம டக்குனு அவங்களே நீக்கிர்றாங்க. அவன் அதாவது நம்பி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அ பெயர் நீக்குதல், பட்டாவுல பெயர் நீக்க அதிகாரம் இருக்குதா இல்லையாங்கிறது அடுத்த பிரச்சனை. இருந்தாலும் இவங்க வந்து எந்தவித ஆதாரமும் உடனடியா இவங்களே நீக்குறாங்க. எந்த இது ஆட்சேபனை எதுவும் குடுக்காத உடனடியாக நீக்குறாங்க. அப்புறம் அடுத்தது ஒரு 20, 25 வருஷத்துக்கு முன்னாடி இது மாரி தவறாக பட்டா உட்பிரிவு செய்திருந்தா, அத நாம் வந்து மனுவ விசாரணை குடுத்திருந்தா, இவங்க அதையும் வந்து இவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத மாரி, அது எப்போ நடந்தது, நாங்க இந்த இதெல்லாம் அந்த பட்டாவுக்குமே, வட்டாட்சியர் அலுவலகத்துக்கும் சம்மந்தம் இல்லாதது போல், அது வந்து தவறான, போலியாக என்று நம்ம உறுதியாக சரியான ஆவணங்கள் குடுத்தாலுமே, இவர்கள் அதை கண்டுகொள்வதும் இல்லை. அத வந்து எதுவுமே இவங்க ஆக்ஷன் எடுக்கிறதில்ல. அதாவது தவறு தெரிஞ்சுமே அவங்க வந்து எந்த வித விசாரணையோ, இல்ல எதுவுமே அவங்க வந்து எடுக்கிறதில்ல. இது மாரி பழைய பட்டாவுக்கு அப்ப நடந்தது மட்டும் தான் இது எடுக்கிறாங்கன்னா, ஆனா அதையுமே இந்த மாரி பழைய இதெல்லாம் வந்து அவங்க ஒரு டைம் அவங்க அப்ளை பண்ணி பண்ணிட்டாங்கன்னா, அத வந்து அவங்க நீக்கிறதும் இல்ல. இல்ல ஒரு விசாரணையோ, இல்ல தவறாக எதுவுமே வந்து உண்மைய நம்ம வந்து காட்டினாவே அவங்க வந்து எடுத்துக்கிறது இல்ல. இதோ ஒண்ணு இப்படி இருந்துச்சுன்னா, அப்பதான் பிரச்சனைன்னு சொன்னோம்னா, அடுத்தது இப்ப ரீசென்ட்டா பல தவறான உட்பிரிவுகள் அது மாரி நடந்துட்டு இருக்கு. என்னன்னா, அதாவது நில உட்பிரிவுக்கு வந்து நேரடியா வந்து கலாய்வு செய்து, அத அப்பதான் உட்பிரிவு அளந்து குடுக்கோணும். இதெல்லாம் வந்து அவங்க அப்படி பண்றதில்ல. அங்க ஆபீஸ்ல இருந்துட்டு மனுதாரர் ஏதோ குடுக்குறாங்களோ, இல்ல என்ன ஆதாயமோ அவங்க வந்து இது பண்ணிட்டு உடனடியாக நேரடியா களத்துக்கு வராமல் ஒரு 40 சென்ட் இருக்குதுன்னா, 60 சென்ட், 65 சென்ட் அப்படி அவங்களே ஒரு மேப் போட்டு அப்படியே குடுத்துர்றாங்க. அதாவது தனி உட்பிரிவு பண்ணி குடுத்துர்றாங்க. அதுல வந்து ஒரு பட்டாவுல அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப பட்டாவுல ஒருத்தர் வந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 பேரு, 6 பேரு இருக்காங்கன்னா, இவங்க தனி உட்பிரிவுக்கு வந்து
எவ்வித ஆவணங்களையும் சரிபார்ப்பதும் இல்லை. உடனடியா அவங்க பார்க்குறாங்க. பத்திரம் இருக்கு. பத்திரம் இருக்குன்னா, பட்டாவுல 5 பேர், 6 பேர் இருக்குன்னா, 6 பேத்தினுடைய ஆட்சேபனை இருக்கா? இல்ல ஆட்சேபனை பண்ணி குடுத்துருக்காங்களா? அதையும் அவங்க பார்க்கறதில்ல. இல்ல 6 பேர் இருக்குங்கன்னா, ஒரு பத்திரம் இருந்ததுன்னா, இவன் உடனடியா இவரு என்ன பண்றாரு? டக்குன்னு உடனே என்ன ஆதாயமோ என்னன்னு தெரியல. ஆனா வந்து அவங்க உடனே உட்பிரிவு செய்து தர்றாங்க. அப்போ வந்து உட்பிரிவு செய்தலிலேயே பல விதமான முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் இப்ப நம்ம அதாவது சொல்லப் போறோம். அதாவது எந்த ஆவணங்களும் சரிபார்க்கிறது இல்ல, எவ்வித விசாரணையும் இல்ல, வாரிசு சான்றிதழ் பார்க்கறது இல்ல, எதுவுமே பண்ணாத நம்பியூர் வட்டாட்சியர் அலுவலகத்துல இது மாதிரி நடந்துட்டு இருக்குது. இது நாம வந்து மனுவாக நாம கொடுத்து இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு நாம சொன்னாலுமே இவர்கள் அதை கன்சிடர் பண்றதில்ல. இது பண்ற அதுக்கு நாம் வந்து நம்ம வட்டாட்சியர், கோட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியருக்கு நம்ம மனுவை கொடுத்து விசாரணை சொல்லி அவங்க விசாரணை செய்ய சொல்லி இவங்களுக்கு ஆணை கொடுக்குறாங்க. ஆனா இவங்க வந்து அதை அவர்களுடைய உத்தரவுகளையும் இவங்க மதிக்காத அமைதியா இருந்துடுறாங்க. அதான் மெயின். இப்ப இது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுனால சாதாரண பொதுமக்களுடைய மனுக்கள் வந்து எப்பவுமே இவங்க ஏத்துக்கிற மாதிரி தெரியல. இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி நடந்துருக்கு. அதனால தயவு செய்து இந்த காணொலியை நாங்கள் மறுபடி கொடுக்குறோம். அதை வந்து மாவட்ட ஆட்சியர், கோட்டாட்சியர், தமிழ்நாடு முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு நாங்கள் மனு அனுப்புகிறோம். அதை தயவு செய்து இந்த மாதிரி நம்பி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடக்கும் அவலங்களை தயவு செய்து மாவட்ட ஆட்சியர் நேரடியாக கலாய்வு செய்து சிறப்பு அதிகாரிகளை நியமித்து விசாரணை செய்து உண்மைத்தன்மையை கண்டறிந்து இதன் மாற வருங்காலத்திலும் போலி பட்டா ஆவணங்களை தவறாக பதியாமல் இருக்க நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையுடன் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.